வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமீபத்துல உலகநாயகன், மக்களின் கலைஞன், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசுறாரு. மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தா இவங்க தலைநகரத்தை டெல்லியில இருந்து நாக்பூருக்கு மாத்திருவாங்க. எல்லாமே நாக்பூரை தலைநகரமாக கொண்ட RSS சொல்றதுதான் இங்க நாட்டுல நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்துல ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறார். இதையொட்டி பத்திரிகையாளர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. உடனே அண்ணாமலை எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வீடியோல பாருங்க, அதுக்கப்புறம் நாம பேசுவோம். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுங்க. அந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்கன்னா, அது கமலஹாசனா இருக்கட்டும், யார் சொன்னாலும் கூட மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லணும். உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா, ரெண்டு பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா, சுயநலவோட தான் இருக்காங்களா, சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும். நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி இந்தியாவுடைய கேபிட்டல் நாக்பூருக்கு மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க, எப்படி மாற்ற முடியும்? இந்தியாவுடைய வின்டர் கேபிட்டல், சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். சென்னைக்கு ஒரு கேபிட்டலை கொண்டு வாங்க, சவுத்து கொண்டு வாங்க. ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு நாக்பூர்ல RSS ஆபீஸ் இருக்கு, ஆனால் நாக்பூருக்கு இந்தியாவுடைய கேபிட்டல் போயிடும். கமலஹாசன் அவர்கள் should get his head examined. உண்மையாலுமே சுயநலவோடு தான் பேசுறாங்களா, ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா, இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும். ஒரு கருத்து சொல்லும் போது அதுக்கு கருத்து ரீதியா எதிர்கருத்து சொல்றது அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல் நாகரிகம், பண்பு. ஆனா சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எல்லா இடத்துலயும் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறாரு, வம்புக்கு எடுக்கிறாரு, தனி மனித தாக்குதல்ல, இழிவுபடுத்துதல்ல ஈடுபடுறாரு. இன்னைக்கு உலகநாயகன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை போய் மனநல மருத்துவர்கிட்ட செக்அப் பண்ணுங்க, பிரெயினை ஸ்கேன் பண்ணுங்க, மூளை இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு மிக தரை குறைவாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணாமலை கிட்ட நாம சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. ஏன் சார், நீங்க யாரு, கமல் யாருங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து பேசிருக்கீங்களா? உங்களுடைய வரலாறு என்ன, கமலுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கம்பேர் கான்ட்ராஸ்ட் பண்ணி பாப்போமா சார்? 6 வயசுல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. இன்னைக்கு தமிழக சினிமா மட்டும் இல்ல, உலக சினிமா வரலாற்றிலே கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த அளவுக்கு சினிமா துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சு கரைச்சு குடிச்சிருக்கிறார் அவரு. அவர் வேணா காலேஜுக்கு போகாம இருந்திருக்கலாம், இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய அனுபவ அறிவு, அவர் தொழில் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, இதெல்லாம் நம்ம என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. ஆனா நீங்க எப்படி சார் IIMல போய் படிச்சுட்டீங்கன்னா உடனே 2 கொம்பு முளைச்சு போச்சா? 10 வருஷம் IPS ஆபீசரா இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? சரி, இவ்வளவு படிச்சிருக்கீங்கல்ல, அந்த படிச்சதுக்கான பண்பு உங்ககிட்ட இருக்கா சார்? அந்த பண்போட தான் நீங்க மத்தவங்களை நடத்துறீங்களா? எங்க போனாலும் மைக்க பிடிச்சா முதிர்ச்சியற்ற பேச்சு, முட்டாள்தனமான பேச்சு, முன்றி கொட்டத்தனமான பேச்சு, இதுதானே இன்னைக்கு உங்களோட அடையாளமா இருக்கு. என்னைக்காவது எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கருத்தியல் ரீதியா நீங்க பதில் சொல்லிருக்கீங்களா பாப்போம். ஒண்ணு பத்திரிகையாளர் மேல அப்படியே வெறியோட பாஞ்சு பிராண்ட வேண்டியது, இல்லைன்னா யாரு கருத்து சொன்னாங்களோ அவங்கள இழிவுபடுத்த வேண்டியது. இதுதான் 20,000 புக்கு படிச்ச லட்சணமா சார்? 20,000 புக்கு படிச்சுட்டு நீங்க எந்த அளவுக்கு உளறிக்கீங்க அப்படிங்கறதான் தினம் தினம் மீம் மெட்டீரியல் சோசியல் மீடியால நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோமே. இப்ப கூட சமீபத்துல ஒரு பேட்டியில அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு, 10 வருஷமா IPS ஆபீசரா இருந்திருக்கேன், என் கை சுத்தமா இருந்திருக்கு, யார்கிட்டயாவது 1 ரூபா வாங்கி இருக்கிறேனா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு பேசுறீங்க. கமல்ஹாசன் அவர்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஒழுங்கா வருமான வரி கட்டினதுக்காக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவார்டு வாங்கினவர் சார் அவரு. ஆனா நீங்க கையில கட்டி இருக்கிற ஒரு வாட்சுக்கு பில்லு கேட்டா அதுக்கு 4 மாசம் இழுத்தடிச்சு என்னெல்லாம் கதை சொன்னீங்க. உங்க மாச செலவையும் உங்க நண்பர்கள் தயவுல ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க தானே சார் மேடையில வாக்குமூலம் கொடுத்தீங்க.
அன்றாட செலவுக்கே அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிறவங்க உலகநாயகனை பத்தி பேசுறீங்களா? பெருசா ஆளுமை ஆளுமைன்னு பேசுறீங்களே, என்ன பெரிய ஆளுமை? உலக அளவுல தெரியும் டாக்டர் கமல்ஹாசன் யாரு அப்படின்னு. இங்க உளுந்தூர்பேட்டை தாண்டுனா அண்ணாமலை யாருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க பேசுறீங்க ஆளுமையை பத்தி. எப்ப எந்த பத்திரிகையாளர் மீட் எடுத்தாலும் அது என்ன சார் அவ்வளவு ஆணவம், அவ்வளவு அலட்சியம்? வாய்க்கு வாய் அண்ணா அண்ணா. இந்த செந்தில் கவுண்டமணி காமெடியில செந்தில் அப்படிதான் பண்ணுவாரு. வாய்க்கு வாய் அண்ணே அண்ணே அப்படிம்பாரு. ஆனா கடைசியில கால வாரி விட்டுருவாரு. செந்தில் அண்ணன் இதை பார்த்தா வருத்தப்படக்கூடாது. நான் சும்மா ஒரு உண்மைக்காக தான் சொன்னேன். ஏன்னா அவர் உண்மையிலேயே வெள்ளந்தியான ஒரு மனுஷன். ஆனா நீங்க வாய் நிறைய அண்ணா அண்ணான்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டுட்டு ஒரு பக்கம் குரங்கு மாதிரி தாவறீங்கன்னு சொல்றது, இன்னொரு பக்கம் என்னையே பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னு சொல்றது, இழிவுபடுத்துறது, இதெல்லாம் ஏன் பொறுத்துக்கிட்டு போறாங்கன்னு தெரியுமா? நீங்க பெரிய ஆளுமைங்கிறதுனாலயா பொறுத்துக்கிட்டு போறாங்க? நீங்க தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அது நீங்க இல்ல. எந்த கழுதையை கொண்டு வந்து தமிழக பாஜக தலைவரா உட்கார வச்சாலும் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய கடமை அவங்க செய்யணும். அப்ப மைக்க கொண்டு வந்து நீட்டத்தான் செய்வாங்க. என்னமோ நீங்க பெரிய கர்ம வீரர் காமராஜ் மாதிரியோ, இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ, இல்ல டாக்டர் கலைஞர் மாதிரியோ பெரிய ஆளுமை எல்லாம் நினைச்சு உங்ககிட்ட மைக்க கொண்டு வந்து நீட்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க அவ்வளவு தூரமும் இழிவுபடுத்தியும் அவங்க பதில் பேசாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பரமசிவன் கழுத்துல பாம்பு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி பாஜக அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எதிர்த்து பேசினா பாஜக எதிர்த்து பேசவங்களை என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கறது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். பாவம் அவங்க குடும்பம், அவங்க வயிற்று பிழப்பு அவங்க பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக பேசாம இருக்கிறாங்க. இன்னும் காரணம் என்ன தெரியுமா? சேத்துல பண்ணி உழலுது அப்படிங்கிறதுக்காக அது மேல கல்ல தூக்கி அடிச்சா அந்த சேரு நம்ம மேலதான் அடிக்கும். அதுக்காக பண்ணிய பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டுமே, அதுக்கப்புறம் உங்களை பதவியை விட்டு தூக்குறாங்கல்ல, அன்னைக்கு தெரியும் உங்களோட உண்மையான பவுசி என்ன அப்படின்னு. அன்னைக்கு நீங்க காணாம போயிடுவீங்க. ஆனா அன்னைக்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் இருப்பாரு களத்துல. முதல்ல அரசியல் நாகரிகம் கத்துக்கங்க, அரசியல் பண்பு கத்துக்கங்க, அவை அடக்கத்தை முதல்ல கத்துக்கங்க சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அவர் சினிமாவில மட்டும்தான் நடிக்கிறாரு. நீங்க நிஜ வாழ்க்கையிலேயே தினம் தினம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர் மக்கள் விரும்புற மாதிரி, மக்கள் ரசிச்சு பாக்குற மாதிரி ஜனரஞ்சகமான படங்கள் எடுத்தாரு. தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்றதுக்காக படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு. நீங்க என்ன மாதிரி சார் படம் எடுத்து அரசியல் நடத்துறீங்க? நீங்க வந்த புதுசுலயே பார்த்தோமே உங்க லட்சணம் என்னன்னு. கேடி ராகவன் இஷ்யூ பத்தி பேசலாமா? கேமராமேன் மட்டும்தான் மதன் ரவிச்சந்திரன். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக் எல்லாம் நீங்க தானே. உங்க ஆடியோ தான் கேட்டோமே. நீ ரிலீஸ் பண்ணுப்பா, நான் பாத்துக்கிறேன். உங்க சுயநலத்துக்காக அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை படம் பிடிச்சு அரசியல் வியாபாரம் பண்ற நீங்க உலக நாயகன் டாக்டர் கமல்ஹாசனை பத்தி பேசுறீங்க. பரவாயில்ல, எப்படியும் 2024 தேர்தலுக்கு அப்புறம் காணாம போயிருவீங்க. ஆனா அந்தரங்க படங்கள் எடுக்கிறதுல நீங்க எக்ஸ்பர்ட் அப்படின்னு மக்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. கைவசம் ஒரு நல்ல தொழில் இருக்கு, பழைச்சுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பாவம், பழைச்சு போங்க. ஆனா உலக நாயகன் டாக்டர் கமல்ஹாசன் போன்றவர்களை சிறுமைப்படுத்தி, கேவலப்படுத்தி, ஒருமையில பேசி இப்படி அசிங்கப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அதை பார்த்துக்கிட்டு அவருடைய உண்மையான ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி பேசாம இருக்க மாட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நியாயமா கோயம்புத்தூர்ல அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. அதிமுக தயமும் வேலுமணியோட தயமும் இல்லைன்னா இன்னைக்கு வானதி அக்கா எம்எல்ஏ பதவியில உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அது எப்படி? அது மோடியை யாராவது குறை சொன்னா, இல்ல மோடி அரசாங்கத்தை யாராவது குறை சொன்னா உடனே அவங்களுக்கு மூளை இல்லையா? 2019 லோக்சபா தேர்தல்ல 36% தாங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி 64% பாஜகவுக்கு எதிர்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த 64% இந்தியர்களும் முட்டாள்கள்னு சொல்ல வரீங்களா? முதல்ல அரசியல் நாகரிகம் கத்துக்கங்க, அரசியல் மாண்பு கத்துக்கங்க, மக்களுடைய மனசை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கங்க.
அவர் ஒரு சிறந்த கலைஞர் அப்படிங்கறத ஏற்கனவே நிரூபிச்சுட்டார். ஆனா நீங்க அட்லீஸ்ட் ஒரு நல்ல மனிதராக, ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கிறதுக்காவது முயற்சி பண்ணுங்க. அது நிறைகுடம், என்னைக்குமே தெலும்பாது. ஆனா உங்களை மாதிரி குறை குடங்கள் கூத்தாடி கூத்தாடி ஒரு நாளை கீழே விழுந்து உடஞ்சிரும். இப்படி போன்ற அரை வேக்காடுகளை எத்தனையோ பேரை தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டாங்க. நீங்கள் ஒண்ணும் முதல்ல கடைசியும் கிடையாது. அதை உணர்ந்து இனிமேலாவது கொஞ்சம் பண்போடையும் மனித தன்மையோடையும் நடக்க முயற்சி பண்ணுங்க.